வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல உடுப்பி கோவில் இருக்கு இல்லையா, அந்த மடத்து சாம்பார் நம்ம பண்ண போறோம். உடுப்பியில அஷ்டமடம் அப்படின்னு சொல்லுவா, 8 மடம் இருக்கு. எல்லா இடத்துலயுமே டெய்லி அன்னதானம் நடக்கும். அங்க பண்ணக்கூடிய சாம்பார் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு அழகான கிருஷ்ண கஷேத்திரம், சின்ன ஜன்னல் வழியா நம்ம கிருஷ்ணரை சேவிக்கணும். அதை கிடுக்கி தர்சனம் அப்படின்னு சொல்லுவா. கிருஷ்ணர் ரொம்ப அழகா இருப்பார். எவ்வளவு நேரம் வேணாலும் சேவிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நம்ம ரிலாக்ஸா அழகா சேவிக்க முடியும். இந்த கோவிலை சுத்தி மடங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய கடைகளும் இருக்கும். இந்த கடைகள்ல நம்ம பூஜைக்கு தேவையான சின்ன சின்ன அழகான பாத்திரங்கள் சூப்பரா கிடைக்கும். அது மாதிரி விக்கிரகங்கள் வாங்கினாலும் நல்லா தீர்க்கமா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம விளக்கேற்றதுக்கு திரி எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த திரியும் ரொம்ப நல்லா குவாலிட்டியா கிடைக்கும். பஞ்சும் அங்க நல்லா கிடைக்கும். நம்ம அந்த பஞ்சு வாங்கிட்டு வந்து ஆத்துலயும் திரி பண்ணிக்கலாம். ரெடியா திரி பண்ணி ஒரு பேக்கெட்டா போட்டு வைப்பா, அதுவும் நம்ம வாங்கிக்கலாம். நீங்க எல்லாருமே சேவிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே சேவிக்கல அப்படின்னா அவசியம் சேவிக்க வேண்டிய ஒரு கஷேத்திரம். இந்த மடங்கள்ல நமக்கு பரிமாறக்கூடிய சமையல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சாம்பாருக்காக மேக்சிமம் அவ பரங்கிக்காய், பூசணிக்காய், சேனக்கிழங்கு இந்த மாதிரி காய்கறிகள் சேர்ப்பா. வேற எங்கேயும் இல்லாத ஒரு வித்தியாசமா அங்க பாத்தீங்கன்னா குல்லா அப்படின்னு ஒரு காய் கிடைக்கும். குல்லா அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் கத்திரிக்காய். நல்லா ஒரு கிரீன் கலர்ல அப்படியே பந்து போல உருண்டையா பெரிய பெரிய கத்திரிக்காயா இருக்கும். ஆனா அதுல ஒரு விதை கூட இருக்காது. வேற எந்த மடத்துலயும் கத்திரிக்காய் யூஸ் பண்ண மாட்டா. ஆனா அங்க அந்த கத்திரிக்காய் ரெகுலராவே அவ பண்ணுவா. நமக்கு இங்க இந்த குல்லா அந்த கிடைக்கல அப்படிங்கறதுனால நம்ம இன்னைக்கு பரங்கிக்காய் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க உடுப்பி மடம் ஸ்டைல்ல சாம்பார் நம்ம குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஊற வச்சுட்டோம்னா 10 நிமிஷத்துல ஊறிடும். நம்ம அதுக்கப்புறம் புளி ஜலத்தை கரைச்சி எடுத்துடலாம். பருப்பு நல்லா ஊறிடுத்து குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இல்லை 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். குக்கர் மூடியை மூடிட்டு 3 to 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வரதுக்குள்ள நம்ம சாம்பாருக்கு தேவையானதை வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு கட்டி பெருங்காயம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5 காஞ்ச மிளகா, 2 வேடிகை மிளகா. பருப்பு செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அதுக்குள்ள மிளகாய் நல்லா வறுபட்டுடும். 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இந்த பருப்பெல்லாம் சேர்ப்போம் இல்லையா, அப்படியே சேர்த்துன்றதையும் நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயமும் வறுபடணும், பருப்பெல்லாமும் செவந்து வரணும். இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம கொப்பரை தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். மல்லி ஜீரகம் நல்லா வாசனை வருது. தேங்காயும் நல்லா ட்ரையா வறுபட்டு எடுத்து இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். சூடு ஆறினதுக்கு அப்புறம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு சாம்பாருக்கு பரங்கிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதை போல கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சம் ஜலம் விட்டுப்போம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய் கொஞ்சம் வேகட்டும். காய்கறி லேசா வெந்திருக்கு. இதுல நம்ம புளிஜலத்தை விட்டுடலாம். புளிஜலம் கொஞ்சம் தண்ணியா கரைச்சி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அரைச்சிருக்கிற பேஸ்ட் சேர்க்கும் போது கொஞ்சம் திக்காயிடும். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா கொதிச்சு புளிஜலத்தோட பச்சை வாசனை போகட்டும். புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. நம்ம வறுத்ததை இதை போல நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இந்த பேஸ்ட்டை புளிஜலத்துல சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இதெல்லாம் சேர்ந்து கொதிச்சு வரட்டும். சாம்பார் 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு எடுத்து பாருங்க எந்த அளவுக்கு திக்கா இருக்கு. வெந்த பருப்பை நல்லா கரண்டியால மசிச்சு விட்டுட்டு சாம்பார்ல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, ஒரு கொதி வந்தா போதும். ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துருவோம். ஒரு கொதி வரட்டும். உடுப்பி சாம்பார் ஒரு கொதி வந்தாச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் நம்ம வேற பவுலுக்கு மாத்திப்போம். சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். கரண்டியில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 மிளகாய் வத்தல்,
கொஞ்சம் கறிவேப்பிலை, தாளிச்சதை சாம்பார்ல விட்டுடலாம். நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும் போது பெருங்காயம் சேர்த்திருக்கோம், சாம்பாருக்காக அரைக்கும் போது சேர்த்தோம், அதனால நம்ம தாளிக்கும் போது சேர்க்கல. வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உடுப்பி சாம்பார் வந்து ரொம்ப குவிக்கா நல்ல வாசனையா ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து அவரைக்காய் கறி. நம்ம சாம்பாருக்கு கொஞ்சம் நெய் விட்டுட்டா நல்லா இருக்கும், நல்லெண்ணெயும் நல்லா இருக்கும். நம்ம இந்த சாம்பார் சாதத்துல விட்டு ரசிஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்பயும் பண்ற சாம்பாரோட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். லேசா அந்த பட்டை கிராம்போட வாசனை இருக்கும். அது அளவு கம்மியா சேர்க்கிறோம் அப்படிங்கறதுனால அது நல்லாவே இருக்கும். ரொம்ப அப்படி மசாலா அந்த மாதிரி வாசனை எல்லாம் இருக்காது. அவ வந்து இன்னும் இந்த பேடிகை மிளகா இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமா சேர்ப்பா, அதனால கலர் வந்து இன்னும் நல்ல ரெட்டிஷா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்திருக்கேன். அவரைக்காய் கறியோட இந்த உடுப்பி ஸ்டைல் சாம்பாரை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. சின்ன பீஸ் அந்த பட்டையும் 2 கிராம்பு தான் சேர்த்தோம். இருந்தாலும் அந்த வாசனை வந்து மைல்டா நல்லா இருக்கு. இந்த மசாலா மாதிரி அந்த மாதிரிலாம் நமக்கு எதுவுமே தோணல. எப்பயும் வந்து நான் சாம்பார்ல ஜீரகம் சேர்க்க மாட்டேன், ஆனா இந்த உடுப்பி ஸ்டைல்ல பண்ணும்போது அதுல ஜீரக மாவா சேர்ப்பா. இந்த சாம்பார்ல லேசான ஒரு ஜீரக வாசனையோட ரொம்ப அட்டகாசமா இருக்கு. வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அது நல்ல ஒரு பிளேவரையும் கொடுக்கும், இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு திக்னஸையும் கொடுக்கும். அதனால நம்ம பண்ற சாம்பாரோட இது வந்து குவான்டிட்டி நமக்கு அதிகமா கிடைக்கும். இந்த சாம்பார் வந்து சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நீர்க்க பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இட்லி சாம்பார் அப்படின்னு பண்ணுவோம் இல்லையா, இட்லியை விட்டு நிறைய சாம்பார் விட்டு சாப்பிடுவோமே, அது மாதிரி சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சின்னதா வெள்ளை கட்டி சேர்த்திருந்தாலும் சாம்பார் வந்து ஸ்வீட்டா எல்லாம் இல்ல, அழகா பேலன்ஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை சேர்த்து இந்த உடுப்பி ஸ்டைல்ல நீங்க மடக்கு சாம்பார் நீங்க பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும், உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.